யாருக்கெல்லாம் நம்ம நடேசன பவர் ரொம்ப பிடிக்குமோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தன பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. இப்போ நம்ம நடேசன் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்ந்தே ஒரு பெரிய ஒரு மெகா சர்ப்ரைஸ் வந்து குடுத்துருக்காரு. எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம சோழன் வந்துட்டு அடிக்கடி, "நீங்க என்ன ஒரு பொறுப்பான அப்பா மாரியா நடந்துக்கிட்டீங்க? உங்களால தான் மொத்த குடும்பமும் இப்படி இருக்குது. நாங்க இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்க தான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோழன் வந்துட்டு பயங்கரமா திட்டி விட்டாரு. கலாய்ச்சிட்டாரு. இது எல்லாத்தையுமே நம்ம நடேசன் அப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே சொல்றாரு. இனிமேலும் பிள்ளைகளுக்கு நம்ம பாரமா இருக்கக்கூடாது. நம்மளால ஏதாவது ஒரு 10, 5வது சம்பாரிச்சு பிள்ளைகளுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோழன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சவரு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு படா தோஸ்த் வண்டி வந்துட்டு எடுத்துட்டு வராரு. இத பார்த்ததுமேன்னு வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருச்சு. "என்னது இது? எப்பா யாரோட வண்டிப்பா? எதுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்க, "என்னடா நீ இப்படி சொல்ற? நம்ம வண்டிடா, நம்ம வண்டிடா இது" அப்படின்னு சொல்லி சொல்லவும், சேரன் இருந்துட்டு, "என்னப்பா சொல்றீங்க? நம்ம வண்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "என்ன அங்கிள் சொல்றீங்க? இந்த வண்டியவா வாங்கியிருக்கீங்க? நீங்களா வாங்கியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "இல்லடா வேற யார்ட்டயாவது ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பாருடா. இவர் வண்டியாவது. நீ வேற. இவருக்கு இந்த வண்டியெல்லாம் வாங்குறதுக்கு ஏது காசு? நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இத எப்படி வாங்குவாரு? அப்படியே இவருக்கு இந்த மாரி வண்டியெல்லாம் வாங்கி குடுக்கணும்னா, அவர் நம்மகிட்ட தான் வந்து நின்றுக்கணும். அதுக்கு வாய்ப்பே இல்லையே!" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பாண்டி இருந்துட்டு, "ஆமா, அப்பாவ நம்பி யாரும் வண்டியும் குடுத்துருக்கவும் மாட்டாங்க. ஏன்பா நீங்க ஏதாவது வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பாத்தியா எல்லாருமே எப்படியெல்லாம் நெனைக்கிறாங்கன்னு, இது என் வண்டிடா. என் சொந்த காசு போட்டு நான் வாங்குன வண்டிடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்கப்பா? உங்களுக்கு ஏதுப்பா அவ்ளோ பணம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடா எனக்கு என்ன பணம் இல்ல என்கிட்ட பணம் இல்லன்னு நெனச்சுட்டு இருந்தீங்களா? எனக்கு இந்த வண்டிய வாங்குற அளவுக்கு பணம் இருக்குடா. நான் மிச்சத்த வந்துட்டு டியூ போட்டிருக்கேன். நான் வண்டி ஓட்டி எப்படியாவது அந்த டியூவ கட்டிக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனப்ப வந்து சொல்றாங்க. சேரனுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. "ஏன்பா ஏற்கனவே உங்களுக்கு பிபிலாம் இருக்குது. இந்த நேரத்தில போயிட்டு நீங்க எதுக்குப்பா வண்டியெல்லாம் வாங்குனீங்க? இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா உங்களால ஓட்ட முடியுமா? ஏன்பா இப்படி? பேசாம ரெஸ்ட் எடுக்கலாம்ல வீட்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நடேசனப்ப இருந்துட்டு, "இல்லடா சோழன் ஒரு வார்த்த சொன்னான். நீங்க பொறுப்பான அப்பாவா இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க இப்படி பொறுப்பில்லாம இருந்ததுனால தான் நாங்க இப்படிலாம் வந்து போய்க்கிட்டுருக்குறோம். எங்க வாழ்க்கை இன்னும் இப்படி முன்னேறாமலே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்டா. நானுமே யோசிச்சு பார்த்தேன். நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இந்த குடும்பத்த நீ தான் பார்த்துக்கிட்ட. ஆனா உனக்கு இப்போ ஒரு கஷ்டம்னு வந்து நிக்கும்போது, உனக்கு உதவி பண்றதுக்கு யார்கிட்டயுமே காசு இல்ல. நானும் ஒரு பொறுப்பில்லாத ஒரு அப்பனா சுத்திட்டேன். இது நாள் வரைக்கும் என் பொண்டாட்டி என்னைய விட்டு போன துக்கத்திலேயே வந்துட்டு, இனிமே நமக்கு என்ன வாழ்க்கை? நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்ல. என் பிள்ளைங்க இருக்குறாங்க. என் பிள்ளைங்கள கரை சேர்க்கிறதுக்கு என்னால முடிஞ்சத நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா நீங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில" அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "என்ன அங்கிள் என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன, அப்ப பெரிய சைஸ்ல வந்துட்டு லாரி ஓட்டுனேன். இப்போ இத ஓட்டுறேன். பரவால்ல. எதுவா இருந்தாலும் என்ன? நமக்கு காலத்துக்கு தக்கன மாரி மாறிக்கிற வேண்டியதான். இப்ப இதனால ஏதாவது 10, 5 நான் சம்பாரிச்சா, அது நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "பரவால்ல அங்கிள். ஆனா இவங்கலாம் சொல்றாங்கன்றதுக்காக நீங்க இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது. இப்போ இதெல்லாம் தேவையா? நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. இந்த டைம் பார்த்துட்டு நீங்க இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதனால என்னம்மா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருச்சு அவ்வளதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. என்னத்தையும் நானும் ஏதோ சம்பாரிச்சுட்டு வந்தோமுனா, நம்ம சேரன் கல்யாணத்துக்கு அது உதவும் இல்லையா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, "சேரன கல்யாணத்துக்கு நீங்க வண்டி ஓட்டிட்டு வந்து சம்பாரிச்சு குடுத்து சேரன கல்யாணம் பண்றதா? அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம நிலா இருந்துட்டு, "அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். கொஞ்சம் வாய மூடிட்டு பேசாம இருங்க. அவராவது எப்படியாவது தன் பையன் கல்யாணத்த நடத்தி வைக்கணும். அந்த பொண்ணு வீட்ல என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ, அத குடுத்தாவது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறாரே, அதுவே பெரிய விஷயம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ "பரவால்ல அங்கிள். நீங்களும் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களே, அதுவரைக்கும் சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன் இருந்துட்டு, "என்னப்பா நீங்க எதுக்குப்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேனாப்பா? நான் வேலை பார்த்து உங்களுக்கு நான் கஞ்சி ஊத்துவேன்ப்பா. தேவையில்லாம நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க வேணாம்ப்பா. இந்த வயசான காலத்துல நீங்க ஏன்ப்பா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு என்னடா வயசாயிருச்சு? இப்போ வரைக்கும் நான் வண்டி ஓட்டிட்டு தானடா இருந்தேன். சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாருமே இதுல ஒரு ட்ரிப்பு போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
உடனேன்னு நம்ம சோழன் வந்துட்டு, "வண்டியெல்லாம் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் நான் நேஷனல் பெர்மிட் லாரி டிரைவர்ரா. எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரனுக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. "எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கிற? எதுக்கு இப்ப சென்டிமென்ட்டா பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா என்னோட கல்யாணத்துக்காக நீங்க சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க சொன்னத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்துட்டு நடேசன் அப்பாவ கட்டிப்பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. "போதும் போதும் இந்த சென்டிமென்ட்லாம் இனிமே எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணனா ஒண்ணு பண்ணு. எனக்கு இந்தா என்னோட விசிட்டிங் கார்டு. இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே குடுங்க. யாருக்காவது நம்ம சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயுமே வந்து குடுக்குறாங்க. "ஓ! விசிட்டிங் கார்டெல்லாம் அடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்க, உடனே நடேசன் அப்பா இருந்துட்டு சொல்றாங்க, "ஆமா, அப்புறம் எப்படி என்னைய கான்டாக்ட் பண்றது? நம்மளோட வண்டி வேணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து கான்டாக்ட் பண்ணணும்ல. எல்லார்கிட்டயுமே ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா போயிட்டு ஃபோன் நம்பரையா சொல்லிட்டு இருக்க முடியும்? விசிட்டிங் கார்டு இருந்தா தானே நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, "பரவால்ல அங்கிள். நீங்க இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இப்படி டிசைட் பண்ணது ரொம்ப சூப்பர். நீங்களும் வீட்லயே இருந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது பெட்டர் தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கவலையே படாதம்மா நிலா. இப்ப பார்த்துக்கிட்டே இரு. நான் எப்படி சம்பாரிக்கிறேன் மட்டும் பாரு. நீ என்னைய பத்தி கவலையே படாதீங்க. எனக்கும் ரொம்ப இப்படி உட்காந்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்கிறது போர் அடிச்சிருச்சு ஒரு மாதிரி. என் குடும்பத்துக்குன்னு ஏதாவது செய்யணும்ல. அதுக்காக தான்மா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மொத்த குடும்பமும் இப்ப வந்துட்டு சென்டிமென்ட்டா வந்துட்டு பரவாயில்லையே அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நடேசன் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. "பாத்தியா, இப்ப தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் என்னோட விசிட்டிங் கார்ட குடுத்துட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சவாரி வந்துருச்சு பாத்தீங்களா? சரி என்னைய பத்தி யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நான் எப்படினாலும் இனிமே எனக்கு ஒரு வேலை இருக்குது. என் கையில ஒரு தொழில் இருக்குது. எப்படினாலும் பணத்த சம்பாரிச்சு, இப்போ உங்கள உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுறேன்டா எல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா வந்து கிளம்பி போறாங்க. உடனே சேரன் வந்துட்டு அவர பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. "பரவால்லடா, அப்பா வந்துட்டு இந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. இத்தன வருஷத்துல எப்ப பார்த்தாலும் அப்பா அ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படிதான் ஏதோ அவர் பாட்டுக்கு இருப்பாரு. ஆனா நம்ம குடும்பத்த பத்தி யோசிக்கவே மாட்டாரு. இப்போ இந்த அளவுக்கு யோசிச்சு நமக்காக எப்படியாவது பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறாரே, அதுவே பெரிய விஷயம்டா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, "பரவால்ல, அப்பா வந்து இப்படி ஒரு முயற்சி எடுத்தது எல்லாமே வந்துட்டு நிலா வந்த நேரம் தான். நம்ம வீட்டு சூழ்நிலைலாம் மாறுது." அப்படின்னு சொல்றாங்க. "எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காதீங்கண்ணே. அதெல்லாம் இல்ல. எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு நேரம் வரும்போது குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க வேலைய பார்க்கத்தானே செய்வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் சேரன் இருந்துட்டு, "ஐயோ! உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல மறந்துட்டேன். அனீஸ் வந்துட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே சொல்ற? அனீஸ் வந்துட்டாங்கன்னா, அப்புறம் சந்தா கூடவே வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. "இல்ல, சந்தாவ எப்படி விடுவாங்க? ஆனா அனீஸ்க்கு வந்துட்டு அவங்க குடும்பத்தில பண தேவை இருக்குதுல்ல, பாவம் குடும்ப சூழ்நிலை. எப்படினாலும் வேலை பார்த்து தானே ஆகணும். அதனால அனீஸ் மட்டும் கிளம்பி வந்துட்டாங்க. அங்க எதுவும் பிரச்சனை இருக்காதானே? அங்க சந்தா மட்டும் தனியா இருக்கிறாங்கல்ல. அனீஸ் அண்ணன் இங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப அங்க சந்தாவுக்கு ஏதாவது பிரச்சனை யாரு காப்பாத்துவா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா வந்து கேட்குறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "இதே டவுட்டு தான்ப்பா எனக்கும். நானும் இந்த சந்தேகத்தில தான் கேட்டேன். எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அனீஸ் வந்துட்டு, 'இல்ல 6 மாசத்துக்கு கண்டிப்பா சந்தாவுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிட்டாங்க. அந்த உறுதியா ஆனதுக்கப்புறம் தான் சந்தாவே வந்துட்டு தைரியமா இருந்ததுக்கு அப்புறம் தான், தைரியமா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அனீஸே வந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்றாங்க. "கண்டிப்பாண்ணே, இப்ப உங்க கல்யாணத்த எப்படியாவது முடிச்சு வைக்கணும்னு அங்கிள் வந்துட்டு இவ்ளோ தூரம் முயற்சி பண்ணும்போது, நம்ம இத்தன பேர் இருக்கிறோம்ல, நம்மளால சம்பாரிக்க முடியாதா என்ன? கவலையே படாதீங்கண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோளம் இருந்துகிட்டு, "ஆமாண்ணே, கவலையே படாதண்ணே. எப்படினாலும் நம்ம சம்பாரிச்சு சந்தாவுக்கு வந்துட்டு பணத்த குடுத்து எப்படினாலும் உங்க கல்யாணத்த வந்து நாங்க சிறப்பா முடிச்சு குடுத்துருவோண்ணே. நீ கவலையே படாதண்ணே. இத்தன நாளா அப்பா ஸ்தானத்துலருந்து எங்கள வளர்த்ததுக்கு கண்டிப்பா உனக்கு நாங்க கண்டிப்பா செய்வோண்ணே." அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு, "ஆமாண்ணே, இதத்தானே நானும் சொல்லுவேன்னு நெனச்சேன். கவலையே படாதண்ணே. உனக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க இருக்கோம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.